சார் வணக்கம். ஈசிஆர் கடப்பாக்கம் லொக்கேஷனில் நம்ம ஒரு 33 சென்ட் ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர இது என்ட்ரன்ஸு பாதை வச்சு நமக்கு வழி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான். டோட்டலாக பார்த்திங்கன்னா 33 சென்ட்டு. 33 சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா பலாமரம், மகாகானி, சப்போட்டா, தேக்கு இது போன்ற மரம்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சிக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு. மெயின் ரோடு ஈசிஆர்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு இபி கனெக்ஷன் இருக்குது, போர் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற போர் இது. நம்ம ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் இருக்குது. நல்ல ஒரு பாக்ஸ் டைப் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 33 சென்ட்டு. 33 சென்ட்டு ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குது. ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் டெவலப் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறாங்க. பர் சென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 2,25,000 கோட் பண்ணுறாங்க. ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நம்ம நேரடியாக ஓனர் பார்த்து பேசினா இன்னும் நெகோஷியபிள் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாங்க. நான் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபார்ம் லேண்டு தான். இங்கே பாருங்கள், இது ஒரு 2 ஏக்கர் மாந்தோப்பு. ஸோ இதே மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறது இருந்தாலும் டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டாக தான் வந்திருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க மறக்காமல் என்னோடய நம்பருக்கு வாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.